எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தான். வெண்டைக்காய் பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் காய்ச்சிருக்குது. இந்த மாதிரி காய்ச்சா தான் சூப்பராக இருக்கும். அறுவடை பண்ணுறது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இதில் நான் வெண்டைக்காய் பறிச்சுட்டு, இது வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி அடுத்தடுத்து காய் வந்துகிட்டே இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கும், அப்புறம் ரொம்ப லேட்டு அப்படி காய்க்கும். ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இலைக்கு இலை காய் வச்சுருக்கு பாருங்கள். நல்லா சந்தோஷமாக இருக்குது. செம்ம ஸ்வீட் லெமன் நல்லா பழுத்திருக்கு பாருங்களேன். நல்ல டார்க் எல்லோவில் பழுத்துருச்சு. இது அப்படியே தோலோடு தான் சாப்பிடணும். எதையுமே நம்ம இதில் வேஸ்ட் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை, அதாவது பருமன் சிகப்பு வெண்டை சூப்பராக காய்ச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு வெண்டை தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இது போட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும் இதை போட்டு. ஆனாலும் வெயில் நல்லா வளர்ந்துட்டு சூப்பராக காய் வச்சுருக்கு பாருங்க. அதனால ரொம்ப பெருசாக வளரலை. அதுக்கப்புறம் எப்பயும் பறிக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் பறிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அது பறிச்சிடணும், இல்லாட்டி அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஐயோ, உடச்சிட்டேன். நல்லா திட்டுவாங்க போகிற வீட்டில். அது மாதிரி கையால் பறித்தாலே செடி உடச்சிடுதுங்க. வேறு வழி பறித்து எடுத்துகிட்டு எப்படியோ பிச்சு எடுத்துட்டேன். ஆனாலும் பறிக்க வேண்டியதை பறித்து தானே ஆகணும். நான் அறுவடை பண்ணேன். ஒரு பச்சை வெண்டை, ஒரு சிகப்பு வெண்டை, ஒரு ஸ்வீட் லெமன், ஒரு அழகான கத்திரிக்காய். இது கூட அறுவடை தானே. பிடித்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.